ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைதொழக் கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த காப்புச் செய்யுள் விநாயகப் பெருமானை வணங்கி தமக்கு நல்லறிவை தருமாறும் தான் செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்ளுமாறும் வேண்டுவதாக அமைந்துள்ளது. பாடலின் விரிவான விளக்கம். கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைதொழக். கரியதோர் முகத்தை ஒத்த யானையின் கருத்த முகத்தை கொண்டவரான கற்பகத்தை கேட்ட வரங்களை அள்ளித்தரும் கற்பக விருட்சம் தேவலோக மரம் போன்ற கொடைகுணம் கொண்ட விநாயகப் பெருமானை கைதொழ நாம் கைகூப்பி வணங்கும்போது கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே கலைகள் நூல்கள் ஞானமும் கல்வி ஆயகலைகள் சிறந்த வாழ்வியல் நூல்களின் அறிவு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலான மெய்ஞானம் ஆகிய அனைத்தும் கருத்தில் வந்து உதிக்கவே நம்முடைய மனதில் சிந்தனையில் தானாகவே வந்து பிரகாசிக்கும். பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பொருள் உலகத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் மற்றும் நூல்களை கற்றுத்தேர்ந்த அறிஞர்கள் ஆகிய எல்லாரும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. பேயனாகி அறிவில்லாதவனாய் அல்லது பக்திப் பெருக்கால் பித்துப் பிடித்தவனைப் போல ஓதிடும் நான் பாடுகின்ற கூறுகின்ற இந்த துதியில் பிழை பொறுக்க வேண்டுமே. ஏதேனும் பிழைகள் குற்றங்கள் தவறுகள் இருந்தால் அதைச் சுட்டிக்காட்டாமல் பெரிய மனதோடு பொறுத்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த பொருள் சுருக்கம் யானை முகத்தைக் கொண்டவனும் கேட்ட வரங்களைத் தரும் கற்பகமரம் போன்றவனுமான விநாயகப் பெருமானை நாம் கைகூப்பி வணங்கினால் கலைகளும் நல்நூல்களின் அறிவும் பேரறிவாகிய ஞானமும் நம் மனதில் தானாகவே வந்து தோன்றும். அப்படிப்பட்ட இறைவனை வணங்கிவிட்டு கற்றறிந்த பெரியோர்களும் சான்றோர்களும் நிறைந்த இந்த சபையில் அறிவில் எளியவனாகிய நான் பக்திப் பெருக்கால் ஏதேனும் தவறாகவோ அல்லது பிழையுடனோ பாடினால் அந்த பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்று கவிஞர் மிகத் தாழ்மையுடன் வேண்டுகிறார். சுருக்கமாகச் சொன்னால் இது ஒரு செயலைத் தொடங்கும் முன் நம்முடைய அகந்தையை தலைக்கணத்தை நீக்கி மிகுந்த பணிவோடு இறைவனிடமும் சான்றோர்களிடமும் ஆசி பெறும் பாடலாகும்.